ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நந்தினி வேல்முருகன் எல்லாருமே வந்து நீங்க ரீல்ல பார்த்திருப்பீங்க. என்னோட ரியல் என்னன்றது நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம புட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்னோட எப்படி சொல்றது, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாக்குறவங்க நிறைய பேருக்கு தாலி போட்டிருக்கிறேன், குங்குமம் வச்சிருக்கிறேன், நீங்க மேரிடான்னு கேக்குறீங்க. நான் மேரிடு தான். என் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காரு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நாங்க என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நாங்க கண்டிப்பா கம்பெனில கூட ஜாயின் பண்ணி நாங்க வந்து சம்பாதிக்கலாம். அப்ப ஏன் நீங்க இந்த வேலை செய்றீங்க அப்படின்றத கேட்கலாம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கிடையாது. அவருக்கு சரி எனக்கு சரி பேக்ரவுண்ட் கிடையாது. எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்துலயோ இல்ல அவர் அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்துலயோ நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து நிக்கல. எங்களோட தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் கை கட்டி நிக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால நாங்க வந்து கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க 4 நாள் வேலை செய்வோம், 4 நாள் லீவ் போடுவோம். நம்ம வந்து ஏன் லீவ் போடுற அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்கறது யாரும் இல்ல. நம்ம வந்து பர்மிஷன் கேட்டுட்டு லீவும் போடுறது கிடையாது. அப்படி போயிட்டு இருக்கு எங்களோட லைஃப். இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வந்து ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து சீக்கிரமா வளர முடியாது இல்லையா? சரி, நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ல நாங்க அந்த கட்டட வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த கஷ்டத்திலயும் அதுல இருந்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் எடுத்து நான் வந்து இந்த சாரி பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து எப்படின்னா, இப்ப நான் நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு புள்ளி அளவு அந்த மாதிரி தான் நான் வந்து இன்ஸ்டாவில் இருக்கேன். சரி, எடுத்ததுமே ஒரு ஆள் டக்குன்னு பெரிய ஆளா ஆயிட முடியாது இல்ல. விடாமுயற்சி அப்படின்னு கண்டிப்பா நம்ம உழைப்பு போட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மேல வந்துருவோம். விடாமுயற்சி விஸ்வரூபம் அப்படிங்கிறது எங்க லைஃப்ல நடந்திருக்கு. ஏன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்து நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்ப இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பெரிய விஷயத்தெல்லாம் தாண்டி நாங்க சம்பாதிச்சு கடன் எல்லாம் கட்டி ஒரு இதுக்கு வந்து அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நான் பிசினஸ் பண்ற அளவுக்கு நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனா அது எங்க மாமாவோட விடாமுயற்சி அப்படின்னு சொல்லலாம். இதுல ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நான் புட்டிக்ல வந்து என்னோட நம்பர் போட்டதுல இருந்து பயங்கரமான கால், நிறைய கான்டாக்ட் வருது. இதெல்லாம் சொல்லி நீங்க அனுதாபப்பட்டு எனக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து உங்ககிட்ட சொல்லல. நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எக்கச்சக்கமான கால்ஸ் என்னால சத்தியமா அது வார்த்தையால சொல்ல முடியாது. நான் வந்து எனக்கு கால் பண்றவங்களுக்கு மட்டும் இது வரைக்கும் நம்ம ஃபேமிலி சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் சொல்றது வந்து இந்த கால் பண்றீங்க இல்லையா, உங்களுக்காக சொல்றேன். எனக்கு வந்து நீங்க கால் பண்றீங்க இல்லையா, உங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களோட ப்ரொஃபைலோட போட்டு இன்ஸ்டாவில போஸ்ட் போட எனக்கு தெரியும். நான் வேண்டாம் பிரச்சனை அப்படின்ட்டு ஒதுங்கிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ நீங்க கால் பண்றதுனால என்கிட்ட யார் ஆர்டருக்கு கால் பண்றாங்க, யார் என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதனால சோ சாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இனிமேலும் உங்களோட சப்போர்ட் தேவை.